வெல்கம் டு மோனியன் மம்மி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், தோட்டம்லாம் சுத்தம் பண்ணாங்களா, அதனால் அதையெல்லாம் வந்துட்டு ஒரு டூர் மாதிரி எங்கள் வீட்டு தோட்டத்தை ஒரு அப்படியே டூர் மாதிரி போயிட்டு வந்து காட்டலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க யார் தெரியுமா மோனி? எனக்கு தெரியுமா, அது நம்ம பாட்டி ராஜாமணி. இவங்க தான் எங்கள் பாட்டி. வணக்கம் எல்லாருக்கும். ஆமாம், இன்னைக்கு எங்கள் தோட்டத்தை உங்களுக்காக நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். வாங்க மோனி, வாங்க மோனி. பாட்டி பாட்டி வாங்க பாட்டி. போ போ போ. இன்னைக்கு நாங்கள் எங்கள் தோட்டத்தை எல்லாம் சுத்தம் பண்ணோம். கூடவே நிறைய புதுசாக செடிகள்லாம் நட்டோம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மோனி குட்டி சொல்லுங்க. நாங்கள் புதுசாக வாங்கி 4 வாழைக்கண்ணி நட்டா செவ்வாழை. காட்டிடுங்க. இது ஒன்று, இது 2, 3, இன்னொன்று 4. ஆமாம், 4 கன்று நட்டிருக்கோம். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன செடிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு காய்கறி தோட்டம் மாதிரி இங்கே வச்சுருக்கோம். இது கத்திரிக்காய் செடி. இது வந்து தக்காளி செடி. தக்காளி செடி, சுண்டைக்காய் செடி. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய தக்காளியும் கத்திரிக்காயும் நட்டிருக்கோம். அப்படியே பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது துவரஞ்செடி ஃபுல்லாக அப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இன்னும் 1 மாதத்துல நல்லா காய் வச்சிடும். இது பப்பாளி செடி வச்சுருக்கோம். அப்புறம் இது என்ன மோனி? இது என்ன செடி? மாஞ்செடி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு காய்கறி தோட்டம் மாதிரி. மம்மி இங்க ஒரு செடி இருக்கு மம்மி. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பூசணி கொடி ஓடும். இது அடுத்த மாசம். இப்போவே 2-3 காய் வச்சிருச்சு. பூ இருக்குது. இன்னும் 1 மாதத்துல வைக்கும்னு நினைக்கிறேன். பொங்கல் வரப்ப நாங்கள் எடுத்து பொங்கல் செய்வோம். அது நாங்கள் அப்பயும் ஒரு நாள் ஒரு வீடியோ போடுறோம். அப்புறம் மோனி முன்னாடி இருக்கிறத காட்டுங்க. முன்னாடி என்ன செடி? செம்பருத்தி செடி, சிவப்பு செம்பருத்தி. ஆமாம், சிவப்பு செம்பருத்தி செடி. இது எங்களோட மருதாணி செடி. எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. ஆமாம், நல்ல செவக்கும். இந்த மருதாணி நல்லா அரைச்சி வச்சிங்கன்னா சூப்பராக செவக்கும். அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டு முன்னாடி வந்து மரங்கள் இருக்குது. என்னென்ன மரங்கள்னால் வேப்ப மரம் இருக்குது, புங்க மரம் இருக்குது. இதுலேருந்து அரப்பு மரம், இந்த ஹைட்டாக போயிருக்கு பாருங்கள், இது அரப்பு மரம். அப்புறம் இங்கே வந்து பாதாம் மரம் இருக்குது. அப்புறம் இன்னொரு மரம் இருக்குது, என்னென்னா நுணா மரம் இருக்குது. நுணா மரத்தில் பூ வைக்கிற சீசன் வரும்போது பயங்கர வாசனை வரும். சூப்பராக இருக்கும் வாசனை. நுணா மரம் இதெல்லாம் எங்கள் பாட்டி வச்சது. எங்கள் பாட்டியால் தான் நாங்கள் அப்படியே நல்லா பசுமையான இடத்துல வந்து இருக்கோம். அவங்கக்கிட்டேருந்து எங்களுக்கும் நல்ல பசுமையாக வச்சுக்கணுன்ற பழக்கத்தை கற்றுக்கிட்டோம். அப்படியே வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா அவரைக்கொடி படருது. அதில் இன்னும் காய் வைக்கலை, வச்சிடும் இன்னும் கொஞ்ச நாளில். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பூந்தோட்டம் மாதிரி இந்த இடத்துல ரெடி பண்ணியிருக்கோம். பூந்தோட்டமும் மூலிகை செடிகளும் இருக்கும். இது வந்து கற்பூரவள்ளி. மீதியெல்லாம் ரோஸ் செடி இருக்கும். துளசி இருக்குது. இது என்ன செடி மோனி? இது மாமா, இது நம்ம துளசி செடி. அது இந்த கொடி, இது பூசணி கொடி மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. இங்கே ஜாதி மல்லி இருக்குது, கருந்துளசி செடி இருக்காங்க. இது திராட்சை செடி மம்மி. திராட்சை வச்சுருக்கோம். அங்கே வருதான்னு பார்க்கலாம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதினா நட்டு வச்சுருக்கோம், இன்னும் வரல. அங்கே வந்து நாட்டு ரோஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிங்க் கலர் செம்பருத்தி இருக்குது. ஒரு பெரிய மரம் மாதிரி இருந்தது, அது அப்படியே வீடு கட்டும்போது எல்லாம் வெட்டிட்டோம். அதனால புதுசாக இப்போ வந்து இது வாங்கி வச்சுருக்கோம். அங்கே வந்து நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸ், ஆலோவேரா, கத்தாழை இருக்குது. அப்புறம் இதெல்லாம் ஒவ்வொரு மல்லி, விதவிதமான மல்லி. இது வந்து குண்டு மல்லி. இது வந்து குண்டு மல்லி. இது என்ன மல்லி? பவள மல்லி. ஆரஞ்சு கலரில் காம்பு விடும், தெரியுதுங்களா? மலர்ந்துருக்கு, ஆரஞ்சு கலரில் இருக்கும். இப்போ நாங்கள் இதை தான் பிச்சு உங்களுக்கு காட்ட போகிறோம். நல்லா தெரியுதா? இது நாங்கள் ஊசியில் கட்டுவோம். ஆமாம், ஊசியில் போட்டு. நீங்களும் உங்ககிட்ட ஊசி இருந்தால் இதில் வச்சு இந்த பூ வச்சு கட்டலாம். ஊசியில் கோத்து கட்டுவோம். இது என்ன மல்லி மோனி? இது வந்து அடுக்கு மல்லி. அடுக்கு மல்லி. இங்கே வந்து ஊசி மல்லி செடி இருக்குது. அப்படியே இப்போ நம்ம வந்து எங்கள் வீட்டு பின்பக்கம் போகிறோம். காட்டாமல் போயிட்டு மணி பிளான்ட் இருக்குது, கத்தாழை இருக்குது. இங்கேயும் இங்கே தான் இருக்குது சுண்டைக்காய் செடி, எங்களோட ஃபேவரட் சுண்டைக்காய். இது மணத்தக்காளி பழம். ஆமாம், கீரையெல்லாம் நேற்று உடைச்சிட்டோம். மணத்தக்காளி. இது கொய்யா. இங்கே பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியுதா? வெத்தலை கொடி. இது பாட்டிமா இது என்னது? இது என்னதுன்னு பாட்டி வந்து சொல்லிட்டோம். இது வந்து கசகசா மரம். அப்படியே இங்கே வந்து கசகசா மரம் நிழலுக்காக வச்சுருக்கோம். இது என்ன மரம்? அந்த ரோட்டில் இருக்குது, அது பேர் என்ன? சவப்பா. சிவப்பா பூ பூக்குமே அந்த பூ மரம். தானே முளைச்சது அது. மம்மி முருங்கை மரத்தை விட்டோம். முருங்கை மரம் அந்த பக்கம் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. முருங்கை மரம் அது முருங்கை மரம் தான். முருங்கை மரம் அந்த பக்கம் இருக்குது. இதெல்லாம் வேப்பஞ்செடி. இது வந்து நம்ம நெல்லிக்காய் மரம். இதெல்லாம் முருங்கை கொம்பு உடச்சி மறுபடியும் புதுசாக இப்போ வச்சுருக்கோம் வேறு வேறு இடத்துல. இது மணத்தக்காளி செடி. இங்கேயும் பப்பாளி. இது என்னது தெரியுங்களா? பேரிச்சங்காய் மாதிரி இலந்தங்காய் செடி. ஆமாம் தானம்மா? இலந்தங்காய் செடி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அவரைக்கொடி. இது வந்து பந்தல் போட்டு படர விட்டுருக்கோம். இது வச்சு 1 மாதத்துலேருந்தே நல்ல காய் வச்சிருச்சு. பொரியலுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த காய். தெரியுதா? இந்த காய் நல்லா இருந்தது. இது என்ன செடி? ஆரஞ்சு காய் இருக்கு பாருங்க. இதெல்லாம் இப்போ இந்த கொரோனா டைமில் நாங்கள் வாங்கி வச்சது. இது பப்பாளி நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. மோனி இது என்ன செடி சொல்லுங்க? சப்போட்டா. இது வந்து சப்போட்டா செடி, நான் மறந்தே போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கை மரம். இது வந்து அத்தி மரம். இது முருங்கை மரம். இங்கே வந்து கொய்யா, முருங்கை, வந்து எலுமிச்சை. அகெயின் இது வந்து பப்பாளி. உங்களுக்கு இன்னொன்று இருக்குது, நாவல் இருக்குது, காட்டுறேன் வாங்க. நாவல் செடி இருக்குது. இதோ இது நாவல் செடி. ஸோ இப்படி தான் இது வந்து எங்களோட பழத்தோட்டம். பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு சுற்றியும் அப்படி குளுன்னு இருக்கும் எப்போவுமே. வெயில் நேரத்தில் கூட எல்லோரும் நிறைய பேர் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கவங்கலாம் வந்து எங்கள் வீட்டில் உட்காந்துப்பாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கள் வீட்டோட முன்பக்கத்துக்கு வந்திருக்கோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் பூவரசன் செடி வச்சுருக்கோம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. ஏன்னா இந்த மரத்தோட நிழல் அங்கே இருக்கிறதுனால இப்போ தான் மெதுவாக வளருது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா தீக்குச்சி மரம். தீக்குச்சி தயாரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மரம் இது. அங்கே வந்து இதுதான் தீக்குச்சி தயாரிக்கிற மரம். அங்கே வந்து தென்னை மரம் இருக்குது, முருங்கை மரம் இருக்குது, பூசணி கொடி எல்லாம் வந்துட்டு அங்கே போகுது. அது வேப்ப மரம். இதோட எங்கள் தோட்டம் டூர் முடிஞ்சது. எங்கள் தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்த வீடியோ ரொம்ப வித்தியாசமாக போடுறோம். ஆமாம், எங்களோட கார்டன் டூர் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்